இன்றைக்கி நம்ம டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். போன எபிசோடில் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம ஹீரோ வந்து நிலக்கரி விற்கலான்னு டவுனுக்குள்ளே போகவே அந்த கேப்பில் டீமன்ஸ்லாம் வந்து நம்ம ஹீரோட ஃபேமிலியை முழுசாக வந்து கொன்னுருது. அதில் நம்ம ஹீரோட தங்கச்சி மட்டும் உயிர் பிழைச்சிட்றா. அவளை எப்படியாவது காப்பாற்றணும்னு நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகவே நடுவில் ஒரு டீமன் ஸ்லேயரை ஒரு மீட் பண்ணி அந்த டீமன் ஸ்லேயர் வந்து ஒரு மவுண்டனுக்கு போக சொல்கிறான். ஒரு ஆளை போய் மீட் பண்ண சொல்லவே நம்ம ஹீரோ வந்து அவன் தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறான். இதுதான் எபிசோட் 1. எபிசோட் 1 நீங்கள் என்ன பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த எபிசோடு உங்களுக்கு நல்லா புரியும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம டான்ஜிரோ வந்து ஒரு வயல்வெளியில் நடந்து போயிட்டுருக்கான். அப்போ போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க விவசாயிங்க கிட்ட மூலிகை நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கவே அந்த விவசாயிகளும் கண்டிப்பாக நீ வந்து எடுத்துக்கலாம், ஆனால் எங்களுக்கு காசு வேணான்னு சொல்லவே நம்ம டான்ஜிரோ வந்து வலுக்கட்டாயமாக அவங்ககிட்ட காசு கொடுத்துட்டு அந்த மூங்கில வந்து எடுத்துகிட்டு வரான். நம்ம நெசுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ளே தான் அவன் வந்து மறைச்சி வச்சிருக்கான். ஆனாலும் நம்ம நெசுக்கோ வந்து அதுலேயும் குள்ளே தோண்டி உள்ளே உட்காந்துருக்கான். ஏன்னா நம்ம நெசுக்கோவுக்கு வந்து சன்லைட் வந்து ஒத்துக்காது, டீமன்ஸுக்கு வந்து வெளிச்சம் வந்து ஒத்துக்காது. ஸோ நம்ம நெசுக்கோ வந்து குழி தோண்டி அதுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கா. இதை பார்த்த டான்ஜிரோ நீ எதுக்கும் கவலைப்படாத நெசுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் கொண்டு வந்த அந்த பேம்பு ஸ்டிக்லேயே வந்து ஒரு பேஸ்கெட் ஒன்று செய்கிறான். அப்போ தான் வந்து காலையில் அவன் வந்து ட்ராவல் பண்ணி போக முடியும் நெஸ்கோ கூட்டிகிட்டு. ஸோ அவன் நினச்ச மாதிரியே ஒரு பேம்பு வச்சு ஒரு பேஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணுறான். இப்போ வந்து உள்ளே போக நெஸ்கோ அப்படின்னு சொன்னால் நம்ம நெஸ்கோக்கு அந்த பேஸ்கெட் பத்தவே இல்லை. அப்போ நம்ம டான்ஜிரோ சொல்கிறான், அன்றைக்கி நீ வந்து பெருசாக மாறினில டீமனா, இப்போ வந்து சின்னதாக மாதிரி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லவே நம்ம நெஸ்கோ வந்து சமத்தான் வந்து சின்னதாக மாதிரி அந்த பேஸ்கெட் உள்ள போய் உட்காந்துக்கிட்டா. இப்போ நம்ம நெஸ்கோவை வெயில் படாத மாதிரியே அழகாக வந்து பேஸ்கெட்டில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். போகிற வழியிலே வந்து எல்லாருக்கிட்டையும் வழி கட்டிட்டே போகிறான் மவுண்ட் சாகிரிக்கு எப்படி போகணும் அப்படின்னு. இப்போ நைட் டைம் நெஸ்கோ வந்து வெளியே விட்டுட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம டான்ஜிரோக்கு ஒரு பிளட் ஸ்மெல் என்னன்னு சொல்லி பார்த்தா அவன் இருக்கிறதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வீட்டில் ஒரு டீமன் வந்து ஒரு ஃபேமிலி முழுக்க வந்து கொண்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிற ரத்தத்தை வந்து குடிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்து டான்ஜிரோவுக்கு செம ஷாக்கு. அதுவும் இல்லாமல் அந்த பிளட் எல்லாமே பார்த்தோன்னா நம்ம நெசுகோவுக்கு அதை குடிக்கணும் போல தோணுது. இந்த டைமில் அந்த டீமன் வந்து நம்ம டான்ஜிரோ அட்டாக் பண்ணுது. அப்படியே ஃப்ளைங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஜிரோ வந்து அந்த டீமனோட தலையை வெட்டுறான். அதை பார்த்த டீமன் பரவாயில்ல உனக்கு கொஞ்சம் திறமை இருக்கு அப்படின்னு சொல்லுது. இந்த டைமில் அந்த பிளட்டே பார்த்துட்டு எப்படியாவது குடிக்கணும்னு நெசுகோ நின்றுட்டு இருக்கவே டீமன் வந்து நம்ம டான்ஜிரோ அட்டாக் பண்ண தாகி வருது. அப்போ நம்ம நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அந்த டீமனோட தலை பறந்து போயிருது. அப்போ கூட அந்த டீமனோட உடம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஜிரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம நெஸ்கோ வந்து மறுபடியும் அதை வந்து அடிச்சு கீழே தள்ளிட்டா. இப்போ அந்த வெட்டின டீமனோட தலை மட்டும் தனியாக நம்ம டான்ஜிரோ கிட்ட பேசிட்டு இருக்கு. இதை பார்த்து டான்ஜிரோக்கு ஷாக் ஆயிடுச்சு. அதோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்கோ கிட்ட சண்டை போட்டு இருக்கு, தலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஜிரோ கிட்ட சண்டை போட்டு இருக்கு. இப்போ நம்ம டான்ஜிரோ வந்து அந்த டீமனோட தலையை ஒரே முட்டி அந்த டீமனோட தலையை வந்து லாக் பண்ணிட்டு நம்ம நெஸ்கோவை காப்பாற்றுறதுக்கு போறான். இப்போ நம்ம நெஸ்கோவை காப்பாற்றுறதுக்கு ஓடி போய் அந்த டீமனை இடிக்கிறான். பார்த்தா அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்காங்க. நல்ல வேளை நம்ம நெஸ்கோ வந்து அவனை வந்து பிடிச்சிட்டான். இப்போ நம்ம டான்ஜிரோ வந்து அந்த தலையை வந்து லாக் பண்ணி வச்சால அதை அப்படியே விட்டுட்டு போனா ஆபத்தாயிரும் சொல்லி ஒரு கத்தி எடுத்து கொல்ல போறான். ஆனால் நம்ம டான்ஜிரோவால வந்து முடியல. இந்த டைம்ல பின்னாடி இருந்து ஒரு கை நம்ம டான்ஜிரோ வந்து தொடுது. அது பார்த்தா யாரோ ஒரு மாஸ்க் மேன், இந்த கத்தி வச்சுலாம் வந்து டீமனை அழிக்க முடியாது அப்படின்னு அந்த மாஸ்க் மேன் சொல்லவே வேற எந்த கத்தி வச்சு அழிக்கணும் அப்படின்னு நம்ம டான்ஜிரோ கேட்கறான். அதுக்கு அந்த மாஸ்க் மேன் அதை நீயே யோசி அப்படின்னு சொல்லவே நம்ம டான்ஜிரோ வந்து ஒரு பெரிய கல் எடுத்துட்டு வந்து அது மண்டையில போட்டு உடச்சிடலாம் அப்படின்னு பாக்குறான். இப்போ நம்ம டான்ஜிரோ மேல வர அந்த ஸ்மெல்ல பார்த்துட்டு அந்த மாஸ்க் மேன் நினைக்கிறான் இவன் ரொம்ப இறக்க குணம் உடையவன் அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்க் மேனுக்கு தெரியுது. இந்த டைம்ல அப்படியே சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தமனம் ஆகுது. அப்போது அந்த டீமன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அழிஞ்சு போயிருது. ஐயோ நம்ம நெசுகோக்கு என்னாச்சு அப்படின்னு யோசிக்கும் போது திரும்பி பார்க்கும்போது அந்த மாஸ்க் மேனையும் காணும், நம்ம நெசுகோவையும் வந்து காணும். என்னாச்சுன்னு சொல்லி பக்கத்தில் உள்ள வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த பேஸ்கெட்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிட்டான் நெசுகோ. இப்போ அந்த மாஸ்க் மேன் இறந்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கான். அப்போது பின்னாடி டான்ஜிரோ வந்து என் பேர் டான்ஜிரோ அப்படின்னு சொல்லவே அவர் வந்து என் பேர் தான் உரக்கோடபக்கி அப்படின்றாரு. அந்த டீமன் ஸ்லேயர் அம்சால ஒருத்தர பேர் மீட் பண்ணணும், அது வந்து இவர். அந்த மாஸ்க் மேன் வந்து பார்த்தீங்கன்னா காது மேலே ஒன்று கொடுக்குறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, டீமன்கெலாம் வந்து இப்பெல்லாம் வந்து பாவ வச்ச பார்க்கக்கூடாது. உன் தங்கச்சியே வந்து ஒரு ஹியூமனை வந்து கொண்டுட்டா நீ உன் தங்கச்சியை கொண்டு தான் ஆகணும். நீ அந்த டீமனை கடைசி வரைக்கும் கொல்லவே இல்லை, கல்லை தூக்கி வச்சிருந்த சூரியன் தான் வந்து அந்த டீமனை அழிச்சிருச்சு. இப்படிலாம் வந்து பண்ணினா நீ வந்து என் ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியாது. உனக்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அந்த டெஸ்ட்டில் நீ வந்து வின் பண்ணாதான் நீ என் ஸ்டூடெண்ட்டாக மாற முடியும். என் பின்னாடியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு அந்த மாஸ்க் மேன் போகிறான். அந்த மாஸ்க் மேன் அளவுக்கு நம்ம டான்ஜிரோவால் ஓட முடியல. அந்த மாஸ்க் மேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான். நம்ம டான்ஜிரோ வந்து வேகமாக ஓடுறதுனால பின்னாடி நெசுகோக்கு வந்து குலுங்கிட்டே இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத நெசுகோ, கொஞ்ச நேரம் வந்து பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். நம்ம டான்ஜிரோவோட சட்டை வந்து கிளியவே நம்ம நெசுகோ வந்து புது சட்டைலாம் வேண்டாம், அதை வந்து நான் தச்சு தரேன், நீ வந்து பசங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்ற ஒரு இறக்க குணம் உடையதான் வந்து நெசுகோ அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டே வந்து போகிறான். இப்போ எல்லாமே ஓடி முடிச்சோன்னா இந்த டெஸ்ட்டில் நான் வந்து பாஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குவேன். அந்த மாஸ்க் மேன் சொல்கிறான் இன்னும் டெஸ்ட்டே வந்து ஆரம்பிக்கல அப்படின்னு. நம்ம நெசுகோ உள்ள படுக்க வச்சுட்டு நீ இல்லாத போது நான் அந்த நெசுகோ வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாஸ்க் மேன் சொல்கிறான். இப்போ ஒரு மலை பிரதேசத்துக்கு வந்து போகிறாங்க. ரெண்டு பேர் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பனியாக வந்து இருக்குது. அப்போ அந்த மாஸ்க் மேன் வந்து சொல்கிறான் நீ ஏன் வழியை கண்டுபிடிச்சி வந்து கீழே வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் மேன் மறைஞ்சிடறான். இங்கே டான்ஜிரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சே விட முடியல, அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்ன தான் இங்கே படிமூட்டமாக இருந்தாலும் எனக்கு நெஸ்கோவோட ஸ்மெல்லு தெரியும், அதை வச்சுட்டே நான் வந்து வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு போகிறான். என்ன தான் வந்து கான்ஃபிடென்ட்டாக போனாலுமே போகிற வழி எல்லாமே ட்ராப்பில் வந்து அடிபடுறான். அங்கே உள்ள ஒரு பெரிய பள்ளத்தில் கூட விழுறான். ஆனால் எப்படி
எப்படியாவது நான் காலையிலத்துக்குள்ளே நான் வந்து வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு. அப்போ தான் அவன் வந்து பொறுமையாக ப்ரீத்திங் டெக்னிக் யூஸ் பண்ணுறான். இந்த ட்ராப் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு மனுஷனால் தான் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஸோ இப்போ அதை நோக்கி அவன் வந்து ஓடுறான். அப்படி ஓடும் போதுமே ஒரு சில ட்ராப்பில் அடி தான் வாங்குறான். இங்கே நம்ம நெசுக்கோவை நம்ம உரக்கொடாக்கி நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னனால அவர் நல்லா வந்து பார்த்துக்கிறாரு. இப்போ அந்த டைமில் சைடில் நம்ம டான்ஜிரோ வந்து நிற்கிறான். இதை பார்த்துட்டு அந்த மாஸ்க் மேன் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறாரு. அவருக்கு வந்து காக்கா மூலிமா ஒரு லெட்டர் வந்து சேருது. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா, நான் ஒரு பையனை பார்த்தேன், அவன் தங்கச்சி டீமனாக மாறிட்டா, ஆனாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அவன் தங்கச்சி வந்து ஹியூமனை அட்டாக் பண்ண மாட்டான், அதுவும் இல்லாமல் அவன் தங்கச்சி மேலே அவன் ரொம்ப பாசம் வச்சுருக்கான், நீங்கள் அந்த பையனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் நான் வந்து ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதிருக்கு. இது யாருன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் எபிசோட் லாஸ்ட்டில் அந்த டீமன் ஸ்லேயர் மீட் பண்ணுவால, அவன் தான் வந்து இந்த காக்கா மூலியமா இவருக்கு வந்து லெட்டர் அனுப்பியிருக்கான். இங்கே அந்த உரக்கொடாக்கி அந்த மாஸ்க் மேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஜிரோ ஸ்டூடெண்ட்டாக வந்து ஏற்றுக்கிட்டாரு. இதோட எபிசோட் 2 வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வர எபிசோட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.